கரூர் அருகே புலியூரில் தாய் கண்முன்னே மகன் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டாஸ்மார்க்கில் மது வாங்குவதில் வில்சன் என்பவருக்கும் மற்ற 4 பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. யார் முதலில் மதுபானம் வாங்குவது என வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. தகவல் அறிந்து சென்ற தாய் கண்முன்னே வில்சனை அந்த 4 பேர் சேர்ந்த கும்பல் சரமாரியாக தாக்கியிருக்கிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. பட்டப்பகலில் போக்குவரத்து மிகுந்த சாலையில் மது போதையில் 4 பேர் சேர்ந்து வில்சனை தாக்கி இருக்கிறார்கள். இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். பாதிக்கப்பட்ட வில்சன் இப்போ எந்த நிலைமையில இருக்காரு, உங்க விரிவான தகவல்? நிச்சயமாக கரூர் அடுத்த புலியூர் அமராவதி நகரை சார்ந்தவர் வில்சன். இவர் நேற்று மாலை புலியூர் அருகே உள்ள கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அமைந்துள்ள அரசு மதுபான கடையில் மதுபானம் வாங்குவதற்காக சென்றதாக கூறப்படுகிறது. அப்பொழுது அருகில் உள்ள வீரராக்கியம் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளை சார்ந்த சூர்யா, குபேந்திரன், பவுன் கார்த்தி, விக்கி ஆகியோர் மதுபானம் வாங்குவதற்காக சென்றதாக கூறப்படுகிறது. அப்பொழுது வில்சன் மற்றும் எதிர்த்தரப்பினருக்கு இடையே மதுபானம் யார் முதலில் வாங்குவது என்பது தொடர்பான வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. இதனை அடுத்து வில்சன் எதிர்த்தரப்பினர் 4 பேரும் கல், குச்சி உள்ளிட்ட பல்வேறு கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் எடுத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். வில்சன் மீது தாக்குதல் நடந்தது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த அவரது தாயார் தடுத்தும் அதை பொருட்படுத்தாமல் மேலும் தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த வில்சன் மற்றும் லேசான காயமடைந்த எதிர்த்தரப்பினர் சூர்யா, குபேந்திரன் ஆகியோர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பவுன் கார்த்தி மற்றும் விக்கி ஆகிய இருவரும் தலைமறைவாக உள்ள நிலையில் வில்சன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பசுபதிபாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடு ரோட்டில் நடைபெற்ற இந்த கொலைவெறி தாக்குதல் தொடர்பான காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.